உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த ஒளி நாடகம் மூலம் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருவது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். 3 வருடம் சீசர்கள் அவரோடு கூட இருக்கிறாங்க. அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க அறிஞ்சு வச்சுருக்காங்க. இப்பொழுது இயேசு சொல்கிறாரு, நான் சிலுவைக்கு போக போகிறேன், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க போகிறேன், நான் போகிற இடத்த உங்களுக்கு தெரியாது, நான் போயிட்டு திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்த சீசர்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலக்கம் உண்டாச்சு. காரணம் என்னென்னா, ஒரு மனிதன் தன்னோடு கூட இருக்கும்போது அவங்க மேலே நம்ம அதிக அன்பு வச்சுருப்போம், அவங்களோட பழகியிருப்போம். திடீர்னு அவங்க நம்மளை விட்டு போகிறாங்கன்னா நம்மளுக்கு இருதயம் மிகவும் துக்கமுள்ள இருதயமாக காணப்படும். அது மாத்திரமல்ல, அந்த பிரிவினையை நம்ம தாங்கிக் கொள்ள முடியாது. போன வாரம் எங்களுடைய பாட்டி இறந்துட்டாங்க. அப்பொழுது எங்கள் அம்மாலாம் போய் அந்த அடக்காரதனை கலந்து கொண்டாங்க. அப்பொழுது பாருங்கள், அவங்க செஞ்சுட்டு அநேக காரியங்கள் எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்படி இருந்தாங்க, இப்படி செஞ்சாங்க, இதை செஞ்சாங்கன்ட்டு. அவங்க மரித்து போன பிறகு அவங்க செய்த காரியங்கள் எல்லாம் எங்கள் அம்மா சொல்லும்போது எங்களுக்கு மன வேதனையாக இருந்தது. இப்படியெல்லாம் இருந்துட்டு அநேகமாக இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்களேன்னு ஒரு துக்கம் காணப்பட்டது. அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அப்படி கலங்காத இருப்பதாகன்னு காரணம் என்னென்னா, உங்களுடைய இதயத்தில் தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள், நம்பிக்கையாக இருங்கள், உறுதியாக என்னை பற்றி கொள்ளுங்கன்றார். ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்னா, இயேசு மரித்து சிலுவையில் போன பின்பு தான் பரிசுத்த ஆவியானவர் பொழுந்தருளப்படுவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்படுறதுன்னா, உங்களை தேற்றுவானன் சத்திய ஆவியானவர் ஒருவர் வந்து உங்களை தேற்றுவார்ன்றார். நான் போகாதிருந்தால் அவர் வர முடியாது, நான் கட்டாயமாக போய் ஆகணுன்றார். இந்த வார்த்தை நமக்கு மிகவும் முக்கியமான வார்த்தை தான். ஏன்னா நம்ம அநேக சோதனை மத்தியிலும் வேதனை மத்தியிலும் கடந்து போகும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்மளை தேற்றக்கூடிய ஆவியானவர் நம்மளை தேற்றுவார். அதான் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்திலும் தேவனிடத்திலும் விசுவாசமாக இருங்கள், நம்பிக்கையாக இருங்க, உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் என்னன்ட்டு ஆண்டவர் வெளிப்பாடை கொடுக்குறார். இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நமக்கு அநேக சொந்தங்கள் பந்தங்கள் இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை விட்டு கடந்து போவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் என்றென்றைக்கும் நம்முடைய இதயத்தில் நிலைச்சிருக்கின்றதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.